அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 5 ரூபாய யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும். 5 நாட்கள்ல 5 லட்சம் ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 5 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு பணவரவையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான ஒரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை என்னங்கறத பத்தியும், இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறதையும் வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நேத்து நமக்கு தை மாசத்தோட அமாவாசை. நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண, பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மொபைல் வால்பேப்பர் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கிடைச்சிருச்சான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரீக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவரவுக்கான தாந்திரீக பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள் இருக்கு. இந்த ஷியாமலா நவராத்திரியில பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கும் நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 333ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 3. அடுத்ததா இன்னைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி. இதோட கூட்டு தொகையும் நமக்கு 3ங்கிற நம்பர் தான் வருது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 3வது நாள் தான் இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அந்த வகையில 333ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி வியாழக்கிழமை 3ஆம் பிறை சந்திர தரிசனம், ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள், அடுத்ததா 333ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான, அதே சமயம் எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள செய்யலாம். இந்த நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய குருஹோரை நேரத்திலையும் நீங்க செய்யலாம். பொதுவா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வானத்துல உதயமாயிருப்பாரு. இந்த நேரத்துல நாம செய்யும் போதும் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா நமக்கு ஒரு சின்ன பேஸ்ட் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் இருக்குன்னா அதுல ஒரு துளி அளவுக்கு இந்த மஞ்சள் தூள்ல நீங்க சேர்த்துக்கோங்க. ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் உங்ககிட்ட கிடையாதுன்னா பரவாயில்ல, இந்த 2 பொருளை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மஞ்சள் தூளை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊத்தி இத ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் மற்றும் குபேர பகவான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் அந்த பிறை நிலவை தன் தலை மேல சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட ஏதாவது ஒரு குச்சியில தொட்டு இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை 5 ரூபாய் நாணயத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க எந்த குச்சிய வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு பூவோட குச்சிய யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளம்பழத்தோட குச்சி உங்களுக்கு கிடைக்கும்னா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு இலையோட காம்பை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊதுபத்தியோட குச்சி தீக்குச்சிய கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன குச்சியில ஏதாவது ஒரு குச்சியை பயன்படுத்தி இந்த மஞ்சள் பேஸ்ட அந்த குச்சியால தொட்டு நீங்க 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவானோட சிம்பல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதா சொல்றீங்க. அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாள்ல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை பயன்படுத்தி பலவிதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி 5 ரூபாய் நாணயத்துல குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லலாம். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு துணியில வச்சு நீங்க ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு மஞ்சள் நிற துணியை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது நல்ல ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கும். மஞ்சள் நிற துணி உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற துணியை பயன்படுத்திக்கோங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜிப்லாக் கவர்ல வச்சுட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க அரிசி வச்சிருக்கக்கூடிய டப்பால யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. இந்த அரிசி பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால தான் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க மறைச்சு வைக்கணும். ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமான முறையில செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல வேண்டாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். அதே மாதிரி இந்த 5 ரூபாய் நாணயமும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். ஆனா இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கிறத மட்டும் சொல்லாம பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த 5 ரூபாயை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த 5 ரூபாயை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்த அந்த துணியையோ ஜிப்லாக் கவரையோ வேற ஒரு பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.